புதுயுகம் மற்றும் அருண் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் திருநெல்வேலி இணைந்து வழங்கும் தூத்துக்குடி மாரத்தான் 2026 ரன் ஃபார் ஹெல்த் மற்றும் 100% வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் கோ பிரசன்டட் பை தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் லிமிடெட். நாள் மார்ச் 1, 2026. இடம் தருவை விளையாட்டு மைதானம், தூத்துக்குடி. அனைவரும் வருக. அனுமதி இலவசம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. ஸோ இன்னைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான 2 ரெசிபி காத்துட்டு இருக்கு. அந்த 2 அழகான ரெசிபிஸும் நமக்காக செஞ்சு காட்டுறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க யோகாம்பலமா. அவங்க நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன்ப்பா. ஓகே, இன்கிரீடியன்ஸை பார்க்கும் போதே பால், ஃப்ரெஷ் க்ரீம் எல்லாமே எனக்கு பிடிச்ச இன்கிரீடியன்ஸாக இருக்குது. இன்கிரீடியன்ஸாகவே எடுத்து சாப்பிடலாம் போல இருக்கு. அப்படின்னா கண்டிப்பாக ரெசிபியும் டேஸ்ட்டாக இருக்கும். என்ன பண்ண போறீங்க? மில்க் சப்பாத்தி. ஓகே, அதுக்கு மேட்சிங்காக தொட்டுக்கிறதுக்கு வந்து ஆனியன் மலாய் சப்ஜி. ஆனியன் மலாய் சப்ஜி, மில்க் சப்பாத்தி. ஓகே, பராட்டா, மில்க் பராட்டா. ஓகே, கேட்குறதுக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. செய்ய ஆரம்பிச்சிடலாமா? போய் ஃபஸ்ட்டு பால் எடுத்துக்கிறேன்ப்பா. இந்த பாலில் இது காய்ச்சி ஆற வச்ச பால். ஓகே, இதில் ஒரே ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா சர்க்கரை வந்து அப்படியே மாவில் போட்டோன்னா கரையாது. அதனால் ஒரு சின்னதாக ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் வரைக்கும் போட்டு எல்லாம் கூட போடும். கொஞ்சம் மைல்டு ஸ்வீட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஆமாம், அதனால தான் அந்த மலாய் சப்ஜி, ஆனியன் மலாய் சப்ஜி வந்து நல்ல காரசாரமாக இருக்கும். அந்த காரத்தை அடக்கிறதுக்கு தான் நம்ம மலாய் வேறு, அதாவது க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீம் விட போகிறோம். ரெண்டும் நல்ல மேட்சிங், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, பரோட்டாக்கு கோதுமை மாவு பிசைஞ்சிக்கலாம்ப்பா. கோதுமை மாவோட பால் பவுடர் ஆட் பண்ணு. இது பால் பவுடர் வந்து 50 கிராம்ஸ் கிட்டக்க யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு, இது கொஞ்சம் ஒரு மாதிரி மைல்டாக திதிக்க தான் இருக்கணும். நிறைய உப்பு போட வேண்டாம், ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக பால் பவுடர் ஒரு ஸ்வீட் ஐட்டம் செய்கிறதுக்கு தான் ஆட் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு பரோட்டாவுக்கு வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். இதை நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு, ட்ராவலுக்கு, ஓகே, அதுக்கெல்லாம் எடுத்துன்னு போகலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும் இது. ஸோ இது வாட்டர் ஆட் பண்ண தேவையில்லை, வெறும் பால் விட்டு தான் பிசையணும். காய்ச்சி ஆற வச்ச பாலாக இருக்கட்டும் இந்த பரோட்டாக்கு. இது வந்து நம்ம பிசைஞ்சு வச்சுட்டு கொஞ்ச நாள் ஊற விட்டுடணும். இது ஊறுறதுக்குள்ளே நம்ம மலாய் சப்ஜி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பரோட்டா பண்ணிக்கலாம். ஓகே, பால் பவுடர் இருக்கிறதுனால கையில் ஈஷுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சிரமப்பட்டு பிசைஞ்சிருங்க, அப்போ தான் நல்லா வரும். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இதுலேயே நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட பால் நம்ம மிச்சம் வச்சுருக்கோம். ஓகே, மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டு அப்படியே ஊறட்டும். ஓகே, ஆனியன் மலாய் சப்ஜி பண்ணலப்பா. ஜென்ரலாக இந்த டோ எவ்வளோ நேரம் ஊறணும்? ஒரு 1/2 hour ஊறட்டும்ப்பா, சரியாக இருக்கும். எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 5 டீஸ்பூன் கிட்ட விட்டுருக்கேன். சீரகம் கொடுக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் போடுறேன். பட்டை, கிராம்பெல்லாம் இருக்கும். ஒரு சின்ன துண்டு பட்டை போடுறேன். 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, கிராம்பு ஒரு 2 3, இது கூட பச்சை மிளகா. அதை ஸ்லிட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கு மேக்ஸிமம் காரம் கொடுக்கக்கூடியது இந்த பச்சை மிளகா தானா? இல்லை, காரப்பொடி வேறு போட்டுக்கிறோம். ஓகே, அதனால பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி போட்டுக்கோங்கன்னு. நல்ல காரமாக வேணுங்கிறவா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதுக்கு வெங்காயம் மட்டும் நல்ல நீளமாக மெல்லிஸாக கட் பண்ணிட்டு. இது வெறும் ஆனியன் மலாய் சப்ஜி தான். இதில் ஜிஞ்சர் கார்லிக் போட்டேன்னா அந்த ஆனியனோட இது அவ்வளோவா தெரியாது. அதனால நம்ம ஜிஞ்சர் கார்லிக் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் நீளமாக கட், சின்ன பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரி நீளமாக கட் பண்ணி 2 வெங்காயம்.
மஞ்சப்பொடி, காரப்பொடி, உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். தனியா பொடி, ஒரு 1 டீஸ்பூன் தனியா பொடி. இதில் வெங்காயத்தை தவிர வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் போடணும்னு நினச்சா ஆட் பண்ணலாமா, இல்லை டேஸ்ட் மாறிடுமா கம்ப்ளீட்டாக? இது வந்து இதுக்கு பெரிய ஆனியன் மலாய் சப்ஜி அப்படிங்கிறதுனால நம்ம இதுதான் மெயினாக இது பண்ணோம். இதோட கூட நீங்கள் பட்டாணி யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா பண்ணிக்கலாம். சமயத்தில் நமக்கு நிறையா கறிகா கிடைக்காது. ஓகே. அப்படிங்கிறச்சு இந்த பட்டை கிராம்பு இதெல்லாம் எல்லாருமே வச்சுருக்கக்கூடிய ஒரு இது. ஆனியன் எப்பயுமே எல்லாருக்கும் 365 நாள் கிடைக்கக்கூடிய ஒரு இது. ஸோ நம்ம சட்டுன்னு ஏதோ ஒன்று பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோமா, இதை பண்ணிட முடியும். ஸோ இருக்கிறத வச்சு டக்குன்னு பண்ணிடணும் அப்படின்னு நினச்சா ஆனியன் மட்டும் இருக்குது பண்ணிடலாம். பட் இதுவுமே டெலிஷியஸாக இருக்கும். இது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதுக்கு உப்பு கொடுத்துருப்பா. இந்த மசாலாலாம் பேர்ன் ஆகிடக்கூடாது. அப்புறம் கொஞ்சம் தண்ணி தெளிக்கலாம். ரொம்ப குவிக்காகவும் ஆகிடுது. இது நல்லா வதங்கட்டும். மூடி போட்டு வதக்கிட்டு கடைசியாக இதில் வந்து க்ரீம் விட்டோன்னா நல்லா வதக்கட்டும். சைடில் எடுத்து பரோட்டாக்கான மாவு தயாராக இருக்குது. அது ஒரு பக்கம் ஊறிட்டே இருக்குது. இன்னொரு சைடு வந்துட்டு ஆனியனும் வந்துட்டு குக் ஆகிட்டே இருக்குது. மாவு திரட்டுறதுக்காக எல்லாம் தயாராக காத்துட்ருக்காங்க. மாமி திரட்டிடலாமா? பண்ணிடலாம்ப்பா. கொஞ்சம் தெரியாமல் அதேமாரி தோச்சுக்கிறதுக்கு கோதுமை மாவு. நம்ம பிசைஞ்சு வைக்கிறச்சே எப்படி இது ஒரு மாதிரி கையிலலாம் ஈஷித்து பற்றில கொஞ்ச நாள் ஊறின அப்புறமே இது நல்ல ஃபேர்ம் ஆகிடுது. தெரியுதா? இப்போ கையில் ஒட்டவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பிசையும் போது கொஞ்சம் பால் அதிகமாகிடுச்சோ, ஸ்டிக்கியாக இருக்கே, பிசு பிசுன்னு ஒட்டுறதே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அது கொஞ்ச நேரம் விட்டு எடுத்துகிட்ட பிறகு நார்மலாக எப்படி ஒரு மாவு இருக்குமோ அதே மாதிரி அந்த பதத்துக்கு வந்தாச்சு. ஜென்ரலாக இந்த பரோட்டா, நம்ம ஊரில் பரோட்டா, நார்த் இந்தியன் சைடில் பரோட்டா எப்படி வேணால் எடுத்துக்கலாம். லேயராக வர மாதிரி இருக்கும். அது மாதிரியே பண்ண போகிறோமா, இல்லைன்னா வந்துட்டு இது மடிச்சுட்டு தாம்மா? மடிச்சுட்டு இது பேர் பரோட்டா தான். பரோட்டா வேறு இல்லை. நான் சொல்கிறது என்னன்னா, இது ரெண்டுத்துக்குமே பல பேர் ஓகே எல்லாம் ஒன்று தானப்பா அப்படின்ற மாதிரி ஒரு இதில் இருக்காங்க. அதனால சொல்ல கிடையாது. நெய் கொடுத்துருங்கம்மா. ஸ்பூன் இந்த மாதிரி ரவுண்டாக இட்டுன்ட்டு நடுப்புற இதை இப்படி மாவு போட்டுக்கோங்க. சரியா? ஓகே. ஜென்ரலாக நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. இல்லை நடுவில் கீயும் ஆட் பண்ணியிருக்காங்க, கோதுமை மாவும் ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நல்ல நீங்கள் கேட்குற மாதிரி லேஸ் பிரிக்கவும் முடியும். இதில் ட்ராவலுக்கும் ஆஃபீஸ்க்கெல்லாம் எடுத்துன்னு போனீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஜென்ரலாக பால் ஆட் பண்ணால், பால் பவுடர் ஆட் பண்ணும்போது கெட்டு போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். இது கண்டிப்பாக கெட்டு போகாதா? ஆகவே ஆகாது, நல்லா இருக்கும். மெயினாக நடுப்புற தேய்க்காதீங்க, சைடெல்லாம் தேய்ச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பரோட்டா. ஸோ யூஸ்வலி பார்க்குறதுக்கு நம்ம சப்பாத்தி மாதிரி இருக்குது. பட் ஆனால் அவங்க மடிச்சிருக்கிறதுனால லேயராக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பரோட்டாவை சுட்ட பிறகு எப்படி வருதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ 2 பரோட்டா நம்ம பண்ணி வச்சுட்டோம். இதில் முடிச்சிடலாம். இப்போது
நல்ல ஆனியன் கேரமலைஸ் ஆயிடுச்சு. ஸ்மெல் செமையா வருது. இதையே ஒரு டிஷ்ஷா நம்ம எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் போல. அந்த அளவுக்கு ஸ்மெல் சூப்பரா இருக்கு. கரம் மசாலா பொடி கொடுத்துருப்பா. ஒரு 1/4 டீஸ்பூன் தான் போடுறேன். கசூரி மெத்திப்பா. ஒரு 1/2 டீஸ்பூன் ஃப்ரெஷ் பண்ணி இதை வதக்கிக்கலாம். இதில் ஃப்ரெஷ் க்ரீமை விட்டுருலாம்ப்பா. ஸோ நம்ம ஊற்றக்கூடிய ஃப்ரெஷ் க்ரீம் தான் அது ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரதுக்கு ஆமாம் இருக்கக்கூடியது. ஓகே. பொதுவாகவே ஒரு கேரமலைஸ்டு ஆனியன் நல்லா வதங்கின ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய ஆனியனுக்கே வந்துட்டு தனி ருசி உண்டு. அதில் இன்னும் ஃப்ரெஷ் க்ரீமை வேறு ஆட் பண்ணியிருக்கோம். ஸ்மெல் அப்படி இருக்கு. ஸோ இது ரெடி ஆகிடுத்து. மேலே கொத்தமல்லி போட்டுக்கலாம்ப்பா. இந்த சப்ஜி இவ்வளோதான். இது ரெடி ஆகிடுத்து. நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ பரோட்டா பண்ணிடலாம்ப்பா. இப்போ சப்பாத்திக்கு மாவை பேசிடுறோம். ஜென்ரலாக இது நான் பண்ணக்கூடிய மிஸ்டேக், நிறைய பேர் சமைக்கக்கூடியவங்க பண்ணுறது. மாவு தண்ணி ஊற்றுவோம், லூஸ் ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் மாவு டைட் ஆகிடுச்சு திரும்ப இன்னும் கொஞ்சம் தண்ணி. இந்த ஒரு ப்ரொப்போர்ஷன்லேயே கொஞ்சம் அதிகப்படியாக ஒரு 4 பேருக்கு செய்ய வேண்டிய சப்பாத்தி நான்லாம் ஒரு சில நாள் 8 பேருக்குலாம் கூட கொண்டு போய் முடிச்சிருக்கேன். அவ்வளோ மாவு போட்டிருக்கேன். எந்த அளவுக்கு ஒரு ரேஷியோ வச்சுக்கிட்டா கரெக்டாக இருக்குமா? அதாவது 1 கப் மாவில் வந்து உங்களுக்கு குறைஞ்சபட்சம் இப்பயே நம்ம 1 கப் எடுத்துருப்போம். இதில் வந்து ஒரு 8 சப்பாத்தி வரும். ஓகே. அதாவது ஒரு 1/4 கிலோ மாவில் நீங்கள் எவ்வளோ சாப்பிட போகிறீன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. டிபெண்ட்ஸ். அதே மாதிரி ரொம்ப பெருசுனா என்னை விட்டா நான் பெருசாக தான் பண்ணேன். எல்லாரும் 3 திங்கிறதுல 2 திட்டுமா. இது ஒரு ட்ரிக்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய சப்பாத்தி போடுறதுக்கு பெருசாக போட்டுனா வயிறு ரொம்பிடும். அதே தான். அது மாதிரி நீங்கள் நார்மல் சைஸில் இப்போ போட்டிருக்கிற சைஸில் தான் போட போகிறீங்கன்னா 1 கப் மாவு கண்டிப்பாக போகும் ஒரு சின்ன ஃபேமிலிக்கு. அதுவே நமக்கு இந்த அதான் சொல்கிறேன். நீங்கள் சவுத் இந்தியாவில் மட்டும் எல்லோரும் சப்பாத்தி அப்படின்னாலே அது எதுவும் செய்யவே கூடாது, செய்யவே முடியாது. சப்பாத்திலேருந்து எஸ்கேப் ஆகி ஓடலாம் அப்படி தான் நாங்கள் யோசிப்போம் மேக்ஸிமம். என்ன விட்டெல்லாம் கேட்டேன்னா உனக்கு எது ஈஸியாக பண்ண வரும் அப்படிக்கிட்ட சப்பாத்தி. ஓகே. 1 கப் மாவுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றலாமா? அது டிபெண்ட்ஸ்மா. அதாவது நான்லாம் வந்து கோதுமை கொடுத்து அரைச்சி வாங்குவேன். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹஸ்கோடு இருக்கும். அப்படிங்கிறச்சு கொஞ்சம் ஜாஸ்தி தண்ணி இருக்கும். ரெடிமேடாக கடையிலேருந்து வாங்குறேன் அப்படின்னா அதுக்கு 1க்கு 3/4 பாகம் எடுக்கும். சிலது 1க்கு 1 எடுக்கும். உங்களுடைய மாவு எப்படி இருக்கோ கன்சிஸ்டன்சி அதுக்கு தகுந்த மாதிரி. இந்த பரோட்டா வந்து நான் நெய்யில் தான் ஃபுல்லாக பண்ணுவேன். உங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் எண்ணெய் பாதி நெய் பாதி. ஒரு சைட் தான் போட்டிருக்கேன். நான் எவ்வளோ தடவை திருப்புறேன் நீங்களே பார்த்துக்கோங்க. அவங்க போட்டு பொறுமையாக என்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பியிருக்காங்க. எண்ணெய் கொடுங்க. சப்பாத்தி சுட மிகவும் அவசியமானது பொறுமை. திருப்பி 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 போட்டுட்டு இருக்கக்கூடாது. இதுவும் ஒரு டிப் சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிச்சு இதை மைண்டில் வச்சு நம்ம அடுத்த முறை சப்பாத்தி ட்ரை பண்ணுறோம். இது 3rd டைம். ஓகேயா? நீங்கள் பண்ணுறது இந்த கார்னரில் அமுத்தி விட்டு பண்ணுங்க. நல்லா உப்பி வருது தெரியுறதா? நீங்கள் திக்கிறதே இதில் லேயர்ஸ் பார்க்க முடியும். இந்த பராத்தாவில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஜென்ரலாக நாங்களாம் ரெஸ்டாரண்ட் போனாலும் சரி, இல்லை வீட்டில் ட்ரை பண்ணுறதாலும் சரி, ஆலு பராத்தா நாங்கள் ட்ரை பண்ணுவோம். அது கொஞ்சம் ஈஸியாக முடிகிற மாதிரி இருக்கும். சப்போஸ் சொதப்பிச்சுனா கூட ஆலு நம்ம கை கொடுத்துருப்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு செய்கிறது. தெரியுறதா எப்படி உப்பி வருதுன்னு?
மில்க் பராட்டா செய்ய தேவையான பொருட்கள்: பால் 1 கப், சப்பாத்தி மாவு, மில்க் பவுடர் 50 கிராம்ஸ் வேணும், சர்க்கரை ஒரு அரை ஸ்பூன், எண்ணெய், உப்பு. ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதோட கூடவே கொஞ்சம் 50 கிராம்ஸ் பால் பவுடரே ஆட் பண்ணிக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பாலில் ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பையும் போட்டு இந்த பாலில் விட்டு நல்லா கோதுமை மாவை பிசைஞ்சு மேலே கொஞ்சம் எண்ணெயை விட்டு ஊற விட்டுருங்க. ஒரு 1/2 ஹவருக்கு. நல்லா ஊறினதுக்கு அப்புறமா அதை நல்லா திரட்டி நடுப்புற நெய் கொஞ்சம் தடவிட்டு அதை 4ஆவோ 3ஆவோ மடித்து விட்டு தவாவில் போட்டு 2 பக்கமும் நெய்யோ எண்ணெயோ விட்டு எடுத்துடலாம். ஜோரான மில்க் பராட்டா தயார். ஆனியன் மலாய் சப்ஜி செய்ய தேவையான பொருட்கள்: வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணது 2, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, பச்சை மிளகாய் 2 3 ஸ்லிட் பண்ணினது, மஞ்சப்பொடி, காரப்பொடி, தனியா பொடி, உப்பு, கசூரி மேத்தி, ஃப்ரெஷ் க்ரீம், கொத்தமல்லி. கடாயில் எண்ணெயை விட்டு சீரகம் தாளிங்கோ. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி லீஃப் இதெல்லாம் போடுங்கோ. பச்சை மிளகாயும் போடுங்கோ. எல்லாம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா வெங்காயத்தையும் போட்டு தனியா பொடி, காரப்பொடி, மஞ்சப்பொடி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்கோ. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஃப்ரெஷ் க்ரீம் அதோட விடணும். கொத்தமல்லி தூவி பரமாறினா ஜோரான ஆனியன் மலாய் சப்ஜி தயார். மில்க் பராட்டாவும் ஆனியன் மலாய் சப்ஜிப்பா. ஸ்மெல் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது, டச் பண்ணுறதுக்கும் இந்த பரோட்டா அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது. நான் தட்டை கீழே வச்சுட்டு உங்களுக்கு பிரித்து காட்டுறேன். அந்தளவுக்கு ப்ளஃபியாக சாஃப்டாக உங்களுக்கு பார்க்க முடியுதா, லேயராக வந்திருக்கு. ஸோ ஜென்ரலாக நான் நிறைய பேர் இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் திரட்டி பார்த்துருக்கேன். ஸ்கொயர் ஷேப் அதுதான் கரெக்டான ஷேப். அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சாஃப்டான பரோட்டா கிடைக்கும். அற்புதமாக இருக்குது. இதை சொல்லி எனக்கு சலிச்சு போயிடும் போல இருக்குது. அந்தளவுக்கு யம்மியாக இருக்குது. க்ரீமியாக அந்த ஆனியன் கேரமலைஸ் ஆனதும் அந்தளவுக்கு எக்ஸலண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. மஸ்ட் ட்ரை மில்க் பராட்டா அண்ட் ஆனியன் மலாய் சப்ஜி. இந்த காம்பினேஷன் டக்குன்னு வீட்டில் இருக்க பொருளை வச்சு சட்டுன்னு செஞ்சிடலாம். அதே நேரத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்மா. ரொம்ப யம்மியாக இருக்குது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே போல் அடுத்த எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். Until then, this is me Kritika and then யோகாம்பலம்மா telling bye from you all. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. நன்றி, வணக்கம். ருசிக்கலாம் வாங்க பரிசு போட்டிக்கான கேள்வி. இன்றைய நிகழ்ச்சியில் 1 கப் ரெடிமேட் கோதுமை மாவிற்கு எவ்வளவு தண்ணீர் எடுக்க வேண்டும் என திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் கூறினார். இந்த கேள்விக்கான சரியான பதிலை 15 நிமிடத்திற்குள் அனுப்பும் முதல் 10 நபர்களில் ஒரு நபருக்கு டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு பரிசு காத்திருக்கிறது.